அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது ஸ்மார்ட் சுலைமானியாவின் செய்திகள். வாசிப்பவர் ஐயாஸ் ராஃபி. இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான விசேட வகுப்பு வேலை திட்டம் இம்மாதம் 6ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இது காலை மற்றும் மாலை நேர என 2 கட்டங்களாக நடைபெற்று வருகின்றது. விசேட வகுப்பு சம்பந்தமான தரம் 11 மாணவர்களின் பெற்றார்களுடனான சந்திப்பானது அதிபரின் தலைமையின் கீழ் பாடசாலை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டு தரம் 6ற்குள் வாங்கப்பட இருக்கும் மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் ஏற்கனவே கோரப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கான எழுத்து பரீட்சையும் நேர்முக பரீட்சையும் இம்மாதம் 22ஆம் தேதி பாடசாலையில் நடைபெற இருப்பதாக அதிபர் தெரிவித்தார். பாடசாலை செசிட் குழுவினால் தரம் 11ற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கணித முகாம் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்றது. இதில் தரம் 11 ஜே மற்றும் எல் வகுப்பு மாணவர்கள் பங்கு பற்றி இருந்தனர். எமது பாடசாலையில் 2025ஆம் ஆண்டுக்கான புதிய மாணவர் தலைவர் தெரிவுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கான நேர்முக பரீட்சைகள் நடைபெற்றன. இதில் தரம் 9 தொடக்கம் 13 வரையான வகுப்புகளில் உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தெரிவு செய்யப்பட்ட மாணவர் தலைவர்களின் பெயர் விவரம் மிக விரைவில் வெளியிடப்படும். குறுகிய காலத்தில் திட்டமிடப்பட்டு எமது பாடசாலையில் வைபோரா கண்காட்சி கடந்த டிசம்பர் மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இங்கு கலை, கலாசார, விளையாட்டு, விஞ்ஞான, கணித, வரலாறு, புவியியல், மொழி, மனை பொருளியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளில் காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு காட்சி கூடங்களிலும் மாணவர்கள் தமது ஆக்கங்களை சிறப்பான முறையில் முன்வைத்திருந்தமை அனைவரினதும் பாராட்டுக்களை பெற ஏதுவாக அமைந்தது. அத்துடன் இதில் சிறந்த ஆக்கங்களை முன்வைத்திருந்த மாணவர்களுக்கான நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன. மாஸ் மீடியாவினால் நடத்தப்பட்ட அகில இலங்கை சித்திர போஸ்டர் போட்டியில் தரம் 9ஐ சேர்ந்த மாணவி MHF சுமையா அகில இலங்கை ரீதியிலான போட்டியில் 4ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டமை விசேட அம்சமாகும். அத்துடன் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் நடத்தப்பட்ட ஆங்கில அறிவிப்பாளர் போட்டியில் தரம் 10இல் கல்வி பயிலும் MA ஹாஜரா மாகாண மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்று அகில இலங்கை ரீதியிலான போட்டியிலும் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். எமது பாடசாலை விஞ்ஞான கழகத்தின் ஏற்பாட்டில் இம்மாதம் 11ஆம் தேதி நைட் ஸ்கை ஒப்சர்வேஷன் கேம்ப் ஒன்று நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தரம் 6 தொடக்கம் 13 வரையிலான வகுப்புகளில் கல்வி பயிலும் ஆண் மாணவர்கள் மாத்திரம் பங்கு பெற்றலாம். இத்துடன் எமது ஸ்மார்ட் சுலைமானியாவின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.